ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து அம்மா ஊரில் இருந்தாங்க, அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா பாப்பாவை மெயின்டைன் பண்ணி வேறு எனக்கு ஃபுட்டு டெய்லி வந்து அந்த டயட் ஃபுட்டு ரெடி பண்ணி அனிசா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்போ வந்து என்ன ரீசன் சொல்லி அந்த ஹெல்த் இஷ்யூ என்ன ரீசன் சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியல. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அது வந்து சொல்லாததுக்கு எத்தனை பேர் என்னமோ பெரிய சாபமே போட்டுருவீங்க போல. பாதி பேர் வந்து பயத்துல நிறைய போன் கால்ஸ், நிறைய மெசேஜ் நிறைய வந்துட்டு இருக்கு. பாதி பேர் அக்கறையில, பாதி பேர் வந்து வயிற்றுச்சல், பாதி பேர் ஹாப்பி. ஃபோன் பண்ணி கேட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு அக்கறையோட இல்ல. ஒரு சில பேர் வந்து இந்த எப்படிலாம் ஆடுனா இப்படி ஆயிட்டான்னு ஒரு சில பேர் ஹாப்பியா ஆயிருக்காங்க. மீதி அது வந்து ஒரு 10%, மீதி 90% எல்லாம் ஃபுல்லா அக்கறை. அவங்களுக்கு வந்து என்னாச்சு, அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து அவங்களும் கொடுக்கலாம், அவங்க வந்து நமக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம், இப்போ எதனால இந்த மாதிரி உடம்பு குறைஞ்சிச்சு அப்படின்றது அந்த இதுலயும் கேட்டிருந்தாங்க. அதனால சில பேர் கொந்தளிச்சு புது புது நோயா நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுல இப்படிலாம் ஒரு நோய் இருக்குன்ட்டு நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேன்சர் இருக்கு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிபி இருக்கு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நாலாவது பாத்தீங்கன்னா ஜாண்டிஸ் இருக்கு, அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா HIV எய்ட்ஸ் இருக்கு எனக்கு. அப்புறம் இன்னும் நிறைய சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் மறந்துட்டேன். அதுல வந்து HIV கன்ஃபார்மே பண்ணியாச்சு. ஆமா ஆமா, HIV வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது வந்து 100% அது நானே சொன்னேன்னு சொல்றாங்க. கனவுல போய் ஒருத்தர் கனவுலயே சொன்னாங்கிறது எனக்கு புரியல. டேவிட் பிள்ளை அவர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாரு, எல்லாரோட கமெண்ட்லயும் HIV பாசிட்டிவ். ஆமா, அதாவது மத்தவங்க கேட்டிருப்பாங்கல்ல என்னாச்சு அப்படின்னதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து HIV பாசிட்டிவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு அந்த டேவிட் அழகு பிள்ளை. இத்தனைக்கும் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அது உள்ளே போய் ஐடிலாம் பார்த்தோம். இப்போ அழகான ஃபேமிலி வச்சுட்டு அடுத்தவங்க வந்து இப்படி குறை சொல்லி அடுத்தவங்க மனசை புண்படுத்தணுமா? அதாவது கேவலமாக வந்து அது நான் கீழே கமெண்ட் போய் அங்கே போய் போட்டிருப்பேன், அவங்க ஒய்ஃப் பார்த்தா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அந்த நாய் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்கு. அதில் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டவங்க கூட கீழே ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ப்ரோவா இல்லைனா சிஸ்ஸா யார் போட்டாங்கன்னே தெரில. ஆமாம், அப்போ அதே கமெண்ட்டை வந்து இப்போ எங்கள் சைடு எங்கள் ஃபேமிலியில் பார்த்தாங்கன்னா அதை எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அவனை வந்து நம்ம திட்டி போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போ அவனை பார்க்குறவங்க அவங்களோட ஒய்ஃபே என்ன சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். அது வந்து பாசிட்டிவ்னு சொல்லும்போது வந்து ஒருவேளை அவர் தான் செக் பண்ணியிருப்பாரா இருக்கும், இல்லை அங்கேருந்து ஒரு வேளை எனக்கு பரவி இருக்குமா இருக்கும். இப்போ நான் எனக்கே தெரில, அப்படி தானே அவங்க ஃபேமிலியிலேருந்து கூட பரவி இருக்கலாமா இருக்கும். சரி ரைட்டு விடுங்க, அது நமக்கு தேவையில்லை. அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டோம் நாங்கள் பெருசாக. ஆமாம், ஏன்னா வந்து இந்த மாதிரி பாதி சைக்கோக்கள் சொல்கிறது இதுதான். சகஜம்தான், சோஷியல் மீடியால இது சகஜம்தான், நல்ல ஒரு பெரிய மேட்டரா எடுத்துக்கல. ஆமா, கேன்சர் வந்தா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி தான் ஆகுமா? ஆனா எனக்கு முடி கொட்டி மொட்டை விழல. எனக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா அந்த முடி கொட்டி மொட்டை விழுந்துருமா? இல்ல அப்படி கேள்விப்பட்டிருக்கல. அந்த இது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதால முடி கொட்டும். ஆமா, என்னன்னு தெரியல. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேற என்னது, ரொம்ப வளவலன்னு பேசாம என்னன்னு சொல்லு. சரி, வேற இது ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சுனேன். சரி, இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆயிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் பிரியர், டெய்லி வந்து நான்வெஜ் இல்லாமல் 3 இயர்ஸ் பஸ்ஸுக்குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அவனுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு. ஃபேட்டி லிவர் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே, அதாவது 100% பேருக்கு கொஞ்சம் அந்த உடல் பருவனாக இருந்தாங்கன்னா, லேடிஸ்ல இருந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல, நம்ம வந்து ஒழுங்கா ஃபுட் எடுத்துக்கிட்டு கண்ட்ரோலா இருந்தா ப்ராப்ளம் இல்ல. ஆமா, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். அங்கே என்ன அந்த டாக்டரே என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து ஒன்றுமே இதுக்கு டேப்லெட்டே தேவையில்லை, வெறும் இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே கொஞ்சம் அந்த கொழுப்பு ஐட்டம் எடுக்காதீங்க, உங்களுக்கு நார்மல் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. நம்ம வாயை கட்டினா தானே, வாயை கட்டி வயிற்று கட்டி பிள்ளைய பற்றி வச்சிருக்காங்க. விட இவனுக்கு என்ன ஒரு செல்ஃப் கேர் இல்ல, குடும்ப குட்டியை பத்தி யோசிக்கிறதுல அதான் இவனோட ஃபால்ட். அதனால வந்ததுதான் இதோட வேணும். இதான் உண்மையான நிலவரம். இதுதான் குடும்ப குட்டியை நான் யோசிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். இவன் சொல்லுவான், நான் சொல்றேன் அந்த அளவுக்கு யோசிச்சிருந்தா இந்த மாதிரி கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் ஆக்சுவலா எல்லாமே. இவன் வந்து இடையில வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா வந்து இறந்துட்டாங்க. அப்போ வந்து இடையில சுத்தமாவே சாப்பிடல. அந்த டைம்ல ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிட்டு இருந்தான்.
உன்னை எல்லாரும் நினைச்சும் இவன் வந்து அதை நினைச்சிட்டு இருக்கிறதால தான் வெயிட் லாஸ் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இவன் வந்து சரியா ஹெல்த்தி ஃபுட் எதுவுமே எடுக்காத, சாப்பாடே போல வசுக்குட்டியை விட கம்மியா தான். அந்த டைம் என்ன சொன்னாங்கன்னா அந்த குடலுமே சுருங்கிருச்சு அப்படின்ட்டு இருந்தாங்க டாக்டர். வந்து அந்த ஃபுட்டு வந்து எடுக்க முடியாது. குடல் ஒன்ஸ் வந்து நம்ம சாப்பாடு கம்மி பண்ணோம்னா திருப்பி வந்து நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்ற முடியும். ரெண்டாவது வந்து அந்த ஃபேட்டி லிவர் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கெட்ட கொலஸ்ட்ரால் ஓவர் ஆயிருச்சு. அதாவது சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது, அது எப்படின்னா நடுவில் நாங்கள் வந்து அந்த டயட்டுங்கிற பேரில் வந்து அந்த பூசணிக்காய் இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு இருந்தோம். ஒருவேளை அதனால தான் குறையுதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் அதை பெருசாக எடுக்கல. உடம்பு குறைஞ்சது நாங்க பெருசா எடுத்து இவன் பெருசா எடுக்கல. யாரையும் மதிக்கல. சரி எல்லாருமே ஆமா எல்லாருமே செக் எல்லாருமே வந்து இவனை நீங்க கூட கமெண்ட்ல என்னாச்சு ஹெல்த் ப்ராப்ளமான்னு கூட கேட்டிருந்தீங்க. இவன் வந்து அது இதனாலதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆமா எனக்கு இன்னொன்னு வந்து ஒரு பயம், டாக்டர் ஏதாவது சொல்லிடக்கூடாது, என்ன ப்ராப்ளம்னு அப்பயே தெரிஞ்சிருக்கோம், நம்ம அப்பயே கியூர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிடக்கூடாது, பயத்துல செக்அப் போகாம இருந்திருக்கலாம். உன்னை நம்பி 3 உயிர் இருக்கே, அதனாலதான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்ப இந்த டைம்ல வந்து எனக்கு இந்த மாதிரி கேன்சர், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நல்லவேளை நமக்கு இப்பயே கிட்னி ஃபெயிலியர்லாம் வரும்னு யோசிக்க இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் இப்போ நடுவில் வந்து நம்ம அந்த வெளியில எல்லாம் போயிட்டு வந்தோம்ல, பாப்பா பர்த்டேக்கு தனுஷ்கோடி ராமேஸ்வரம்லாம். ஆமா நாங்க வந்து ராமேஸ்வரத்துல வந்து அந்த 22 கிணத்துல வந்து தீர்த்த கிணறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பாவம் போக்கிடும் பாவம். என்னோட ஒரு நம்பிக்கை என்னன்னா நமக்கு அந்த கிணத்துல போய் குளிச்சு இது நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துட்டு பாவம் எல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். 4 செட்டு செருப்பை இவனும் களை எடுத்துட்டாங்க. ஆமா சீரழிவா அது. ஆமா அதுக்கப்புறம் கரெக்டா குளிச்சுட்டு வரையும் எங்க ஃபேமிலியோட ஒரு செப்பலும் இல்ல. ஆனா நல்லதுதான், செப்பல் காணாம போனா நல்லதான். அப்போல இருந்தே நமக்கு பிடிச்சிருந்த தரித்திரம் எல்லாம் போயிட்டுன்னு நான் நினைச்சேன். ஆனா அங்கதான் பிடிச்சிருக்கு. அங்கதான் இப்ப வந்து அங்க போயிட்டு இவன் உடம்பு டயர்ட் ஆகாம இருந்துச்சுன்னா அங்க நாங்க எப்பயுமே ரொம்ப லாங் டிராவல் அடிக்கடி பண்ணுவோம். அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் அவனால வந்து ராமேஸ்வரத்துக்கு போக முடியல. அங்கங்க முடியாம ஸ்டே பண்ணி தான் போயிட்டு இருந்தோம். அதான் 700 கிலோமீட்டர் அசால்ட்டா ஓட்டுருவேன். ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வண்டியை நிப்பாட்டி நிறுத்தி கொஞ்ச நேரம் அப்படி டயர்டாகி படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஃபுட் அவுட் சைட் ஃபுட் எடுத்துக்கிட்டதால ஹீட் அந்த டைம்ல ஓவர் வெயில், அங்கெல்லாம் அதிக டிகிரி ராமேஸ்வரத்துல எல்லாம். அதனால இவன் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆனதால அவ்வளவு இடம் சுத்தணும். ஆனா எங்கேயுமே முழுசா பார்க்க முடியல எங்களால. லைட்டா காரை விட்டு இறங்குறது, சாமி கும்பிட்டு ஓடி வந்துடுறது. ஆமா பிள்ளையார்பட்டிக்கெல்லாம் நாங்க பிள்ளையார்பட்டிக்கெல்லாம் போனோன்னே பிளான் பண்ணல. எல்லாமே வந்து தானா வந்து நாங்களா கடவுளா எங்களை வர வச்சு எங்களோட எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இவன் நினைக்க மாட்டான், நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி இனிமே வந்து நமக்கு எல்லாம் நல்லதான் நடக்கும். இப்ப வந்து இவனுக்கு வந்து ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம்லாம் இல்ல, நம்ம வந்து கியூர் பண்ணிரலாம். நம்ம ஆனா கரெக்டான டைம்ல நம்ம போய் இருந்திருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்குமே. அந்த ஃபேட்டி லிவர் ஆனதுக்கு அப்புறம் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து இன்னும் உடம்புல அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கும், அவ்வளவுதான். சரி அவ்வளவுதான், இதுதான் வந்து ரீசன், வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு மெயின்டைன் எனக்கு தெரியுது, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், அப்புறம் விட்டமின் டி ப்ராப்ளம், ஏபிசிடி ஒரு இளவும் இல்ல, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் அந்த டேப்லெட் எடுக்க சொல்லிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் செக்அப் போயிட்டு வரணும். செக்அப் போயிட்டு வந்ததுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, டேப்லெட் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, நெக்ஸ்ட் செக்அப். ஆமா இப்போ ஒரு 4-5 டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. ஆமா வெட்னஸ்டே வந்து போவோம். இவனுக்கு ஆல்ரெடி ஸ்டோன் ப்ராப்ளம்லாம் இருக்குல, அதனால கிட்னி ஸ்டோன் இருக்கு, அதுக்கெல்லாம் திருப்பி டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வெட்னஸ்டே. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம வந்து பாடி செக்அப் ஃபுல்லாவே எடுத்துட்டோம், மத்தபடி எந்த ப்ராப்ளமே. ஃபர்ஸ்ட் அவங்க டவுட் பட்டது வந்து இதுதானே பித்தப்பையில வந்து கல் இருக்கும்னு சொல்லிட்டு, கல் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா, கொலஸ்ட்ரால் இருந்தா நெக்ஸ்ட் வந்து பித்தப்பையில தான் ஸ்டோன் வருமா. ஆனா இதெல்லாம் வந்து நீங்க இதை தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஃபேட்டி லிவர்லாம் இருக்கும்போது நீங்க பாத்துடணும். பித்தப்பையில கல் வந்து உள்ள இருந்துச்சுன்னா அவங்க வந்து லேசர் மூலமா பண்ணிடுவாங்களாம். அதுவே அந்த வால்வுல எல்லாம் மாட்டிச்சுன்னா வந்து ரொம்ப ரிஸ்கா, ஓபன் சர்ஜரி தான் பண்ணுவாங்க. ஆமா அது கொஞ்சம் கஷ்டம் போல. அதுக்கப்புறம் அந்த கணையம் அப்படி ஒன்னொன்னா வந்து அது பாதிக்க ஆரம்பிக்கும் போல. அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைல்ல. என்ன வேற ஏதாவது திருப்பி ஏதாவது கேட்பீங்களா? அது கமெண்ட்டுக்கு எங்களுக்கு வந்து ஒன்னொன்னுக்கும் ரீப்ளே பண்ணிடலாம், சும்மா சிம்பிளா சொல்ல முடியும். திருப்பி அதுக்கும் வந்து எதனால வந்துச்சுன்னு கண்டிப்பா அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. அதனால வந்து நம்ம தெளிவாவே போட்டுடலான்றதுனால இன்னைக்கு அப்படியே சும்மா வெளியில அப்படியே வந்தோம், ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு. இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வேற இல்ல. ஆமா, அதனால பக்கத்துல எங்குமே கடை இல்ல, ஒரு 1 கிலோமீட்டர்ல. அப்புறம் எல்லாரோட கொஸ்டின் என்னன்னா, ஃபேட்டி லிவர் வந்தா வெயிட் லாஸ் ஆகுமா, ஃபேட்டி லிவர் வந்தா வெயிட் கெயின் தானே ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னன்னா
இந்த இவன் வந்து சரியா சாப்பிடல, அதனால வெயிட் லாஸ். ஏன்னா சாப்பிட முடியல உங்களுக்கு ஃபேட்டி லிவர், அதுக்கு மேலே கொஞ்சம் கெட்ட கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த குடல் சுருக்கும், மெயினாக அந்த குடல் சுருங்கினதுனால அது ஃபுட் எடுக்க முடியல, அவ்வளோதான். சரி, ஓகே, டன். ஐ எம் ஆல்சோ ஹெல்த்தி மேன். இப்போதைக்கு அன்ஹெல்தி மேன். சீக்கிரமா கம்பேக் கொடுப்பான். நிறைய பேரோட நிறைய பேரோட ஆசை வந்து நீ திருப்பி கம்பேக் கொடுக்கணும், பழைய மாதிரி ஆகணும். ஆமாம், கண்டிப்பாக நடக்கும்.